கிங்கு வேலா. ஏண்டா இதுலயே விட்டு மூஞ்சியில மிளகா பொடி வச்சு ஓடிட்டு போய் அன்னைக்கு ஆயில் மாத்திட்டு அப்புறம் போலாம். அன்னைக்கு ஆயில் மாத்தணும்னே. ஓடி போய் ஸ்பேன் எடுத்து மண்டல அடிச்சு விடுங்க. ப்ளீஸ் மாத்தி விடுங்கண்ணே. கொஞ்சமா ஆயில் போடுங்கண்ணே. போறேல போய் நீங்க. டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு என் கையில தான். டேய் என் கையில தான். மிக்சியாவது வாங்கிட்டு போலாம். அக்கா இருக்கமா இருக்காதா? அக்கா மிக்சிக்கிறக்கார அக்கா. அக்கா வாங்க சைக்கிள் போய் மிக்சி வாங்கிட்டு வரலாம் நம்ம. வந்துட்டியாடா? இதே பொழப்பம் தெரியாதா நீங்க? அட அடிச்சுனா பாரு, ஓடி போ. வேணாம்டா 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 வேணாம்டா. நல்ல வேலை இன்னைக்கு யாருக்கிட்டயும் அடி வாங்காம தப்பிச்சாச்சு. ஸ்டுடியோக்கார மாமா வம்பிக்கலாமா? அவரை வம்பிக்கவே இல்லையே. ஆமா ஆமா போய் போட்டோ எடுக்க போறேன். போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக் பிச்சுக்க. முதல்ல வண்டிக்கு பிரேக் மாத்தணும். போதே புதுசா வாங்கணும். பரதேசிக்கு போற பண்ணாடங்கி இத்து போற இரும்பு கொண்டு ரிப்பேர் பண்ண எப்படி பண்றது? அங்கிள் ஸ்டுடியோக்கார அங்கிள் 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 போட்டோ எடுக்கணும் அங்கிள். அங்கிள் போட்டோ எடுக்கணும் அங்கிள். இன்ஸ்டால போட போறேன். யார் அங்கிள்? நீங்க அங்கிள். மக்கட்ட டேய் ஒண்ணாடா. அழகா இருக்கீங்க அங்கிள். அழகா இருக்கறனா வெட்டு உதச்சுன்னு வச்சுக்க, சைக்கிளோட அங்க பறந்துட்டு போயிடுவேன். உன்னை திட்டாத கழுத மாதிரி வயசுல ரீல்ஸ் எடுக்கிற மயிரை எடுக்கிறேன்ட்டு சுத்திட்டு தெரியுங்களா? அறிவு மயிர் இல்ல போய் எங்கேயா ரீல்ஸ் எடுத்து சாவுங்க எப்போங்க எல்லாம். அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஹாய் காய்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சு? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டுடியோ நம்மளது தான். நாங்கள் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். பைக்கு பார்க் பண்ணிட்டு வரேன். உண்மையிலேயே கோமாளி மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ரோட்டில் போகிற வர எல்லாரும் அப்படி தான் பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க. ஓகே வாங்க, இதாங்க நம்ம ஸ்டுடியோ, யாழருவி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். நம்ம ஸ்டுடியோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில், இந்த மஞ்சள் மாநகரமான ஈரோட்டில் திண்டல் சக்தி நகரில் 6வது ஸ்ட்ரீட் கார்னர்லையும் நம்ம ஸ்டுடியோ இருக்குங்க. நம்ம வந்து ஸ்டுடியோ மட்டும் கிடையாது, நம்ம இ மீடியா ஏஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஆகட்டும், கல்யாணம், நிச்சயதார்த்தம், வளகாப்பு, சின்ன சின்ன சீர் செய்கிறது, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கான ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கெல்லாம் பலூன் டெக்கரேஷன்ஸ் ஆகட்டும், ஸ்டேஜ் ஆகட்டும், பச்சை பந்தல் போடுறதாகட்டும், வாழைமரம் கட்டுறது, சீரியல் லைட் போடுறதுன்னு சொல்லி A to Z கேட்டரிங்லேருந்து அத்தனையுமே இருக்குங்க நம்மக்கிட்ட. நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் கம்மியான விலையில பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பேக்கேஜாக பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸோட சேர்த்து நம்ம டெக்கரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பேக்கேஜாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் கம்மியாகும். ஓகேங்களா? கேட்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வேணால் பண்ணலாம். நீங்கள் எத்தனை ஆயிரம் பேர் வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். அத்தனை பேருக்கும் சமைக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்கு. ஏன்னா இந்த டோருக்கு இந்த பக்கம், இந்த டோர் ஆக்சுவலாக இந்த டோர் ஓகேங்களா, இந்த டோருக்கு அந்த பக்கம் வந்து குடோன் இருக்கு. அங்கே வந்து பெரிய இடமே காலி இடம் இருக்கு. ஸோ நான் அங்கே தான் வந்து எங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறோம். சமைக்கணும் அப்படின்னா நாங்கள் அங்கே தான் வச்சு சமைப்போம். ஆட்கள் போட்டு சமைச்சு உங்களுக்கு எங்கே வேணுமோ அவங்க வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். நாங்களே வந்து
டெலிவரி பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு சமையலும் ரொம்ப அருமையா இருக்கும். நாங்க பண்ணிட்டு இருக்கோம், சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துலயும் எங்க பேர்ல ஒரு சின்ன தவறு வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது முக்கியமா என்னன்னா, நீங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்ல நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தொட்டில். இது வந்து நிறைய பேர் வந்து தொட்டில போடணும் குழந்தைய அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி பேர் வைக்கிறதுக்குலாம் வந்து தொட்டில் எதிர்பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு அது கிடைக்காது, எங்க கிடைக்கும்னு தெரியாது, பர்ச்சேஸ் பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் எங்களுக்கு பண்ணுங்க, நாங்களே கொண்டு வந்து டெலிவரி பண்றோம். இது வந்து சுத்தமான தேக்கில செஞ்ச தொட்டிலுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து பேர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், தொட்டில போற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை குழந்தைக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து முடியோட இருக்கும்போது நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சுக்கணும். அதாவது பையனுக்கு வந்து பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு துணி போட்டு எடுக்கிறது, ஒரு பொண்ணுக்கு வந்து பையன் வேஷம் போட்டு எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது தொட்டில் வச்சு எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தொட்டில் வேணுமா வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரெண்டலுக்கு வேணுமா, நீங்களே போட்டோஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட நாங்கள் ரெண்டலுக்கும் தனியாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க இங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணணும், குழந்தைங்களை வச்சு இங்கேயே பண்ணணும் அப்படின்னா கூட இந்த தொட்டில வச்சு நாங்க இங்கேயே போட்டோ, தொட்டில் இல்லாமையும் தொட்டிலோடையும் நாங்க இங்கேயே ஸ்டுடியோலயே பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி வந்து இடம் இருக்கு, அங்க வந்து நிறைய மரங்களும் இருக்கு. நீங்க இயற்கை சூழலை வச்சு கூட அழகா போட்டோ ஷூட் பண்ணிக்க முடியும். இல்ல நான் வந்து கோயில வச்சு ஃபங்க்ஷன் பண்றேன் அப்படின்னா கூட அங்கேயும் நாங்கள் வந்து போட்டோ ஷூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்ல கம்மியாவே பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உங்க பிராண்டை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுப்போம். நீங்க பேம்ப்ளெட் கொடுக்குறதாகட்டும், ஆட்டோஸ் கொண்டு போய் நிப்பாட்டதாகட்டும், இல்லை வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து வச்சு ப்ரமோட் பண்ணுறதாகட்டும், என்ன உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பேனர்ல இருந்து எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான பிராண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா ப்ரமோட் பண்ணணுமா இருந்தாலும் சரி, நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். பிராண்டிங் அண்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக ரீல்ஸ். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் பண்ணி பார்த்தீங்க, ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, ஒரு பிராண்டை வந்து ஈஸியாக நம்ம எப்படி ப்ரமோட் பண்ண முடியும் மக்கள் கிட்ட அப்படின்னா, ரீல்ஸ் மூலியமாக தான் இப்போ போயிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ரீல்ஸில் தான், பிசினஸே ரீல்ஸில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ உங்களுடைய பிராண்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரீல்ஸ் வந்து ரொம்ப எளிய வழியாக இருக்குங்க. ஓகேங்களா? நாங்கள் அந்த மாதிரி ஃபன் பண்ணி தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். சரிங்களா? அந்த ரீல்ஸே நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஃபன்னியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மக்கள் பார்க்கும், உங்களுடைய பிராண்ட் வந்து ரொம்ப 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 ஈஸியாக ரீச் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும், உங்க பிராண்ட் வந்து ப்ரமோட் பண்ணணும், இதே மாதிரி ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க, நாங்க வந்து பண்ணித்தரோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போட்டோ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இது ஆக்சுவலா வந்து மேட்டூர்ல எங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மலை எடுத்ததுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ஜன்னல். நம்ப முடியுமான்னு பாருங்க. இந்த இடம் வந்து ஒரு ஜன்னல். ஓகேங்களா? எங்களுக்கு இந்த ஜன்னல் தேவைப்படல, ஆக்வர்டா இருக்கு. நாங்க என்ன பண்ணோம், எங்களுடைய போட்டோஸே வச்சு நாங்க இவ்வளவு பெரிய ஃப்ரேம் பண்ணி அழகா வச்சிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா நாங்க பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்க, போதும். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.